மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஓடியொலியும் இனிய பாரதியின் சகாக்கள் வெளியான தகவல். பெண்ணின் கழுத்தை அறுத்த ஆபத்தான நபர் தீவிர தேடுதலில் போலீசார். இசாரா செவ்வந்தி தொடர்பில் பாத்மிய குழுவினர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். மகிந்தவின் போர் நிறுத்த அறிவிப்பால் ராணுவத்துக்கு சவாலாகிய பிரபாகரனின் தாக்குதல். மகிந்தவை 400 ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும், பொன்சேகா ஆதங்கம். ரணிலுக்கு எதிரான மற்றொரு வழக்கு, உயர் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. விசேட அதிரடி படையினர் துப்பாக்கிச்சூடு, யாழ் போதனாவில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு. ஏமனில் ஐநா ஊழியர்கள் 11 பேரை சிறைப்படுத்திச் சென்ற ஹவுதி படையினர். அமெரிக்காவில் குடியிருப்புக்குள் புகுந்து வாலிபர் துப்பாக்கிச்சூடு, 2 பலி. தொடர்பென விரிவான செய்திகள். பிள்ளையான் சகாவான இனிய பாரதியின் 2 சகாக்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். டெலக்சன் என்பவர் கல்முனையில் வைத்து நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்தோடு மற்றொரு நபரான வன்னியசிங்கம் பரமேஸ்வரன் என்பவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடந்த 12ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பாளருமான புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சுசீந்திரன் தவசிலன் ஆகியோர் மீது முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இனிய பாரதியின் சகாக்கள் தமது கைதாகலாம் என்ற பயத்தில் ஓடியொழிவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குற்றச்செயலுடன் தொடர்புடைய நபர் ஒருவரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். மத்துகம போலீஸ் பிரிவின் தொலகினபத்த பகுதியில் ஏப்ரல் 18ஆம் தேதி கூர்மையான ஆயுதத்தால் ஒரு பெண்ணின் கழுத்தை அறுத்ததாக கூறப்படும் சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்துகம அகலவத்தையைச் சேர்ந்த சந்தேக நபர் அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 41 வயதான சனத் ரவீந்திர நிலந்த என்ற நபரின் புகைப்படத்தை ஊடகங்கள் வாயிலாக போலீசார் வெளியிட்டுள்ளனர். குறித்த நபர் தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிந்தால் 0718591700 மற்றும் 0718591701 என்ற தொலைபேசி எண்களில் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கேட்கப்பட்டுள்ளது. கனேமுல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி துபாய் நாட்டிற்கு சென்று தப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு கேகல் பத்ர பத்மே உள்ளிட்ட குழுவினர் மீது குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை நடாத்தி வருகின்றனர். இதன்போது இசாரா செவ்வந்தி துபாய் நாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இதுவரை நடைபெற்ற விசாரணையில் கனேமுள்ள சஞ்சீவ கொல்லப்படுவது தொடர்பாக பல உண்மைகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதேவேளை கேகல் பத்ர பத்மே உள்ளிட்ட குழுவினர் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் பெயரில் விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதிக்கட்ட போரின் போது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொண்டு வந்த திட்டத்தின் விளைவாக 500 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கலாச்சார நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில், 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட போரின் போது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவசர கால போர் நிறுத்தத்தை அறிவித்து விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை தப்ப வைக்கும் செயற்பாட்டை மேற்கொண்டார். எனினும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் போர் நிறுத்தத்தை பயன்படுத்திக் கொண்டு தப்பிச் செல்வதற்கு பதிலாக பாதுகாப்பு படையினரை தாக்கி சவால் விடுத்தார். பாதுகாப்பு அமைப்பை கருத்தில் கொள்ளாமல் ஜனவரி 29 முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இதன் விளைவாக தாக்குதலில் கிட்டத்தட்ட 500 வீரர்கள் கொல்லப்பட்டனர். ராஜபக்சர்களை போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறினாலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு போர் எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பதை எந்த நேரத்திலும் தெளிவாக கூறுமாறு சவால் விடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை 400 ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும் என சரத் பொன்சேகா தனது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார். 2010 ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட கடுமையான ஊழல் மற்றும் அரசியல் முறைகேடுகளையும் அவர் வன்மையாக கண்டித்துள்ளார்.
மகிந்த ராஜபக்ஷ மற்றும் ஏனைய இலங்கை தலைவர்களுக்கும் தேசிய வளர்ச்சிக்கான தெளிவான தொலைநோக்கு பார்வை இல்லை. சர்வதேச தலைவர்களை ஒப்பிடுகையில் அவர்கள் ஊழலுக்கு எதிரான பலவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். 2010 ஆண்டு ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் சீனாவுக்கு அரசு மேற்கொண்ட பயணத்தையும் அப்போது 65 பேர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அதிகாரப்பூர்வமாக அழைத்து செல்லப்பட்டதையும் அந்த நேரத்தில் அதிகளவான ஊழல்கள் நடைபெற்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் நடவடிக்கைகளை தாம் மன்னிக்கவில்லை என்றாலும் அதிகாரிகளை பொறுப்பு கூற வைப்பதில் தற்போதைய அரசின் செயற்பாட்டை ஆதரிப்பதாக அவர் குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்க செய்தது சரியென்று நான் கூறவில்லை. அவரது தலைவிதியை பார்ப்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவர்தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார். ஆனால் இந்த விடயத்தில் இந்த அரசாங்கம் அமைத்த முன்னுதாரணத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த முன்னுதாரணத்தின் அடிப்படையில் ராஜபக்சே போன்ற ஒருவருக்கு சுமார் 400 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பலருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை முன்னெடுத்து விசாரணை நடாத்துவதற்கு இன்று உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் தாக்கல் செய்த இந்த மனுவில் முந்தைய அரசின் காலத்தில் ஏப்பாவள பாஸ்போர்ட் கையிருப்புகள் சந்தை விலையை விட குறிப்பிடத்தக்க வகையில் குறைந்த விலையில் தெரிவு செய்யப்பட சில நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் இதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மனுவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் அமைச்சர்கள், புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க திணைக்களம், அதன் பணிப்பாளர் நாயகம், சட்டம் அதிபர் உள்ளிட்ட 32 பேரை பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனுவை நீதிபதிகள் ஜரக்னி சில்வா, பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய 3 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு இன்று பரிசீலித்துள்ளது. மனுதாரர் சார்பில் சட்டத்தண்ணீர் ரவீந்திரநாத் தபேரே 2000 ஆண்டில் எப்பாவல பாஸ்போர்ட் கையிருப்பு தொடர்பாக உயர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுகளை மீறி லங்கா பாஸ்போர்ட் நிறுவனம் பங்குகளை பெற்றுக் கொண்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த பாஸ்போர்ட் கையிருப்புகள் சர்வதேச சந்தை விலையை விட மிகவும் குறைந்த விலையில் தெரிவு செய்யப்பட்ட சில நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டதாக மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை மேற்பார்வையிட்ட முன்னாள் அமைச்சர் சாமர சம்பத்தாசா நாயக்க பாஸ்போர்ட் வெளியீட்டிற்கு தேவையான உரிமங்களை வழங்குவதற்கு புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் சட்டத்தரணி இதன் போது தெரிவித்துள்ளார். இதன்படி முன்மொழிவுகளை ஆராய்ந்த பிறகு உயர் நீதிமன்றம் இந்த மனுவினை 2026 ஆண்டு மார்ச் 9 வரை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டுள்ளது. விசேட அதிரடி படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்திருந்த குடும்பஸ்தர் ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்திருந்த குறித்த நபர் இன்றைய தினம் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வவுனியா கற்பகபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் 41 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கடந்த 27 இரவு அனுராதபுரம் கெப்பற்றி கொள்ளாவ பகுதியில் இருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த கப்ரக வாகனத்தை அந்த பகுதியில் கடமையில் இருந்த விசேட அதிரடி படையினர் வழிமறைத்துள்ளனர். குறித்த வாகனம் நிறுத்தாமல் சென்றதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதனை அடுத்து விசேட அதிரடி படையினரால் அந்த வாகனத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளது. இதன்போது அதில் பயணித்த 2 படுகாயமடைந்தனர். காயமடைந்த 2 வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருந்த நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் காலை உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக வவுனியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஏமனில் ஐநா அலுவலகத்தில் சோதனை நடாத்திய ஈரான் ஆதரவு ஹவுதி பயங்கரவாதிகள் அங்கு பணியில் இருந்த 11 ஊழியர்களை சிறைப்பிடித்து சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்காசிய நாடான ஏமனில் அதன் அண்டை நாடான ஈரான் ஆதரவுடன் ஹவுதி படையினர் இயங்கி வருகின்றனர். இந்த படையினரின் தலைநகர் சனா உட்பட பல பகுதிகளை கட்டுப்பாட்டில் வைத்து தனியாக ஆட்சி நடாத்தி வருகின்றனர். சனாவில் ஹவுதி படையினர் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதியில் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்தும் தாக்குதல் நடாத்தி வருகின்றன. ஹவுதி படையின் பிரதமர் அகமது அல்ஹாவி மற்றும் அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த 5 அமைச்சர்களை இஸ்ரேல் கொன்றுள்ளது. இந்த நிலையில் சனாவில் இயங்கி வரும் ஐநா உணவு சுகாதாரம் மற்றும் குழந்தைகள் நிறுவனங்களில் அலுவலகங்களில் ஹவுதி படையினர் நேற்று சோதனை நடாத்தினர்.
அப்போது அங்கு பணியாற்றி வந்த 11 ஐநா ஊழியர்களை சிறைப்பிடித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து சர்வதேச உணவு திட்டத்தின் செய்தி தொடர்பாளர் அபிர் எடெபா கூறுகையில், நேற்று காலை ஐநா நிறுவனங்களின் அலுவலகத்தில் ஹவுதி பாதுகாப்பு படைகள் சோதனை நடாத்தியது. அப்போது ஊழியர்கள் 11 பேரை சிறைப்பிடித்து சென்று விட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓக்கியோ மாகாணம் சின்சினாட்டி நகரில் உள்ள ஒரு குடியிருப்புக்குள் புகுந்து வாலிபர் ஒருவர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடாத்தினார். இதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார்கள். மேலும் 2 பேர் மீது குண்டு பாய்ந்து படுகாயமடைந்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார். தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக சேர்த்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய வாலிபரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் எதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்தினார் என்ற தகவல் தெரியவரவில்லை. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.